இந்த பதிவு அசிஸ்டன்ட் ஜெயிலரில் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்கலாம். பொருந்தாத இணை கொடுத்துருக்காங்க. வெச்சுப்பூ சிவப்பு கலரு, ஒழிஞ்சைப்பூ மஞ்சள், தும்பை வெள்ளை கலர். ஞாபகம் வச்சுக்கோங்க. நொச்சிப்பூ பச்சை கிடையாது, நீல கலரில் இருக்கும். அடுத்து பெயருக்கேற்ற வினையை எழுதுக. சோறு, உண். வலுவு சொற்களை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. தலக்காணி. தலக்காணி அப்படிங்கிறத தலையணை அப்படின்னு சொல்லணும். சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. சந்திப்பிழையை நீக்கிறது பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. பண்பாட்டு இக்கு வரணும். இதுதான் சரியான விடை. அடுத்து சந்திப்பிழை அற்ற தொடர். வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றனர் அப்படிங்கிறதுக்கு வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப இக்கு வரணும். முழவை முழங்குகின்றது. முழவை முழங்குகின்றதுன்னு வரணும், நான் வரக்கூடாது. அடுத்து நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். இதுக்கான விடை நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? செங்கோல். இதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. செங்கோலுக்கு எதிர்ச்சொல் கொடுங்கோல். ஒருத்தார். இதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பொறுத்தவர். ஒருத்தார்னாக்கா தண்டித்தவர் தான் மீனிங்கு. அதோட ஆப்போசிட் பொறுத்தவர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. சொல்லும் பொருளும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. புரிசை அப்படின்னா மதில், புழைனா சாளரம், நியமம் அப்படின்னா அங்காடி. இதில் மாக்கால்னா கடல் கிடையாது, பெருங்காற்று. பெருங்காற்று தான் மாக்கால். அதனால் இது தவறு. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல். இது எல்லாமே பண்பு தொகை. அலைக்கடல் வினைத்தொகை. அதனால இதுதான் ஆன்சர்.